number one dealer Vasanth & Co மற்றும் Preeti Pressure Cooker. It's always better if it's Preeti. Elixify Skin, Hair and Slimming Clinic. Election Commission of India. Hair color partner VIP Hair Color Shampoo. Celebration partner Ibaco, your ice cream destination. Dessert partner 48 square feet, where your sweet dreams come true. அவளும் நானும் a talk in the park. உணர்வும் உண்மையும். இது ரெண்டுத்தையுமே ஒரு பர்ஃபெக்டான பிளெண்டில் பார்க்கணுன்னா எனக்கு மகளாக உயிர் தோழியாக உண்மையிலேயே சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே தட்டிலேருந்து ரசித்து சாப்பிட்ட ஒரு அழகான பொற்காலத்தை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. எல்லாருமே செல்லமாக தீபா அக்கான்னு கூப்பிடுவீங்க. எனக்கு செல்ல மகள் தீபா தான். எப்படி இருக்கீங்க தீபா? நல்லா இருக்கே. எப்படி இருக்கீங்க அக்கா? சூப்பராக இருக்கு. முதல்ல இந்த அட்மாஸ்பியரே ஒரு வித்தியாசமாக வடிவமைச்சிருக்கீங்க. உங்களுடைய கற்பனையை நான் பாராட்டுறேன். இந்த கம்பி ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி வச்சு அதில் இவ்வளோ நேரம் நம்ம டப்பாவில் வச்சு பேசுவோம் இல்லையா, அது ஒரு வித்தியாசமாக கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறேன். நீ கையை ஆட்டியா பேசுற, கையை அப்படி வச்சுதான் பேசுற. இல்ல இல்லையோ ஆட்டி ஆட்டி பேசலாம், ஒன்றும் ஆகாது. இடிச்சிடாதா? ஒண்ணுமே ஆகாது. இது வந்து இதுக்கு பேரே பாட்காஸ்ட் ஃபார்மேட். பாட்காஸ்ட் ஃபார்மேட்னா இதில் வந்து சடனாக சர்ப்ரைஸ்க்குள்ளே வர்றது, நம்ம எழுந்து போய் கேம்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒரு உள்ளம் இன்னொரு உள்ளம் கிட்ட பேசுகிற மாதிரி, பார்க்கில் ரெண்டு உள்ளங்கள் உட்காந்து பேசுகிற மாதிரி. இப்போ ஒரு 50 வயசில் எனக்கு கூட ஆகிடும், உனக்கு இன்னுமே 12 13 வயசு. இல்லை அப்படியெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு 41 வயசு ஆகிட்டு. 41 வயசு. எனக்கும் அதே 41 வயசு தான். அது எப்படி ஆகும்? எனக்கு 41. 82 எப்போ பார்ன்? நான் 82 15 11 1982. நான் வந்து 2/7/1982. எனக்கு உனக்கு 5 மாதம் தான் வித்தியாசம். 5 மாசத்துல நீங்க வந்து இவ்வளோ பெரிய உயிருக்கு அம்மாவாயிடுச்சு. ஆமா, நீ சொன்னதுனால நான் அதை சொல்றேன். அதனால பட் உண்மையிலேயே எனக்கு அவ்வளோ பெரிய வயசு தாண்டி உன்னோட உள்ளத்துக்கு தான் நான் எப்பவுமே தாயாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா வந்து நம்மளை விட்டுட்டு போகும்போது நீ சொன்னது, அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு யாருன்னு தெரியலக்கா, நீங்கள் இருக்கணும் எனக்கு அப்படின்னு நீ சொன்னதுனால அன்றைக்கி பண்ண சத்தியம் தான் அது. ஆயுசுக்கும் நான் இருப்பேன். அது ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கொரோனா டைமில் வந்து நான் வீட்டில் தான் இருந்தேன். எனக்கு திடீர்னு அக்கா ஃபோன் பண்ணி, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு நாள் கேட்டாங்க. அப்புறம் வச்சுட்டாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் இன்னும் நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. அப்புறம் 2 நாள் கழித்து ஃபோன் பண்ணி அப்போது சொன்னாங்க, ஏதாவதுன்னா உடனே அக்கா கிட்டே இது பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போது அவகிட்ட காசு இருக்குமோ இல்லையோ அப்படின்னு அவங்க 2 நாளாக சரி அதை அவள் எப்படி வாயை திறந்து கேட்குறக்கு கூச்சப்படுறாளோ அப்படின்னு ஒரு கால டைமெல்லாம் கொடுத்து அப்புறம் 2 நாள் கழித்து கேட்டாங்க. அப்போது சொன்னாங்க, நீ நான் அடுத்தவன்லாம் நினச்சிடாத, நம்ம அக்கா தானே, உனக்கு என்ன அப்படின்னு. அது என்னென்னு என்னால் அந்த கொரோனா டைமில் நீங்கள் பேசுனது வந்து என்னால் மறக்க முடியாது. அதை இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் கேட்டேன், இப்போ நீ என்ன கேளு அக்கா என்னன்னு கால் பண்ணீங்க. அப்படியெல்லாம் இல்லை இல்லை, ஏன்னா நீ இன்னும் ஒரு நல்ல சிறந்த இடத்துக்கு போயிருக்க. இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் ஷோக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க. துபாயில் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ்ட் ப்ரீமியம் ஆடியன்ஸ்க்காக நீங்கள் ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனராக போகிறீங்க. சீரியலில் நடிக்கிறீங்க, திரைப்படங்களை நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நாளுமே தீபாவுடைய கால் ஷீட் வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்குது. வெப் சீரிஸில் இருக்கீங்க. எது கிடைக்குதோ பயன்படுத்திக்கிடுவேன். நான் இதில் தான் இருப்பேன், இப்படி இருந்தால் தான் நடிப்பேன், அப்படி இருந்தால் தான் நடிப்பேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அதனால் வந்து ஏழைக்கேற்ற எள்ளுருண்டை. இந்த அக்காவை கூப்பிட்டா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அதை வந்து நானும் கொடுக்குறேன். அது மாதிரி எனக்கு ஏற்ற வருமானம் அவங்களும் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் எதுனாலுமே போயிடுவேன். எனக்கு இவ்வளோ ப்ரெஸ்டீஜ் இருக்குது அப்படி இருக்குல்ல, இல்லை வைக்கல. ஏன்னா எனக்கு இயல்பாகவே வந்து மக்களுடைய அன்பு கிடச்சி போச்சு, உங்களுடைய அன்பு கிடச்சி போச்சு. எல்லாருமே வந்து ஒரு அக்கா அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் அவங்க அக்கா கிட்ட எப்படி பழகுவாங்களோ அது மாதிரி அன்பாக பேசிடுறாங்களா. அதனால எல்லா இடத்துலையும் அதுக்கான ஒரு மரியாதையோ ஒரு ஏதோ நம்மளுக்கு கிடைச்சிருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சூப்பர். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேளா. உலகத்தரம் வாய்ந்த அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் மிக மிக குறைந்த விலையில். ஏசி வாங்கினால் காலிங் வசதியுடன் ரூபாய் 5000 மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்ச் இலவசம். எளிய தவணை முறை வசதி. தரம் நம்பிக்கை வசந்த் & கோ. வெள்ளித்திரையிலேருந்து ஃபோன் திரை வரைக்கும் நீங்கள் எதில் இருந்தாலுமே அது ஹிட்டு தான், அது ட்ரெண்டிங் தான் இல்லையா? அப்போது இந்த ஒரு பெரிய வளர்ச்சியை தன்னை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப லேட்டாக கிடச்சிருச்சோ அப்படின்றது தான் எனக்கு ஒரு இது. 17 வயசில் நான் சினிமா துறையில் கொண்டு வந்து காலை வச்சேன். ஆனால் என்னோடது வந்து இந்த ஆமை மாதிரி தான். அதான் சொல்லுவாங்களே, முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்லாது அப்படின்னு திமுக கூட வாயில் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இடையிலலாம் எனக்கான ஒரு விஷயம் தோணும்,
இப்போ வந்து நான் டப்பிங் பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீனே வந்து போகாதுன்னு சொல்லிட்டு நான் எந்த ஊரில் இருந்தாலும் அதை தேடி போய் டப்பிங் பேசுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய பேமெண்ட் அப்போ ரொம்ப கம்மி. என்னோடய வாழ்வாதாரத்தை கூட நகர்த்த முடியாத பேமெண்ட்டு தான் நான் வாங்கினேன். அந்த துறையை நான் காதலிச்சதுனால நான் அதுக்காக என்னை வந்து நான் அர்ப்பணிச்சேன்னு தான் நான் சொல்லணும். அப்போ வந்து நான் சிலரும் யோசிப்பேன், என் வாய்ஸ் வந்து இல்லைன்னா அந்த சீனே போட முடியாது, இப்போ டேப்பு ரிஜெக்ட் ஆகி வந்துடும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகள்லாம் நினைக்கிறாங்க, நான் எந்த பிள்ளைங்களை தவறு சொல்கிறதுக்காக சொல்லலை, அந்த புரிதல் வந்து வேணும். இப்போ வெளியிலேருந்து கூப்பிட்டு வராங்க, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக சம்பளம். இப்போ அவங்களும் அதே இத்தனைக்கும் ஒரு சீன் பேப்பர் கொடுத்தா அதை நம்ம வாங்கி படித்து, எப்போவுமே நான் ப்ராம்ப்ட் வாங்க மாட்டேன். நான் வந்து மனப்பூர்வமாக அதை நடிப்பேன். இப்போ அவங்களுக்கு நடிக்க தெரியலன்னு நான் சொல்லலை, பட் நான் என்னுடைய உழைப்பை நம்ம முழுசாக போட்டால் கூட அதற்கான அங்கீகாரம் நமக்கு ஏன் கிடைக்கல நான் நிறைய தடவை ஏங்கியிருக்கேன். ஆனால் எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் இந்த விட்டுட்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சதில்லை. ஏன்னா நான் அதை வந்து ரொம்ப லவ் பண்ணேன். அந்த காதல் தான் என்னை வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு அன்பாக கொடுத்து இன்றைக்கி வெற்றி அடைய வச்சுருக்கேன். எப்போது நான் வந்து இப்போ 41 வயசில் எழுதிட்டுருக்கேன், எல்லாம் 45 வயசில் இப்போ வந்து டிக்கெட் வாங்கிட்டு போயிடுறாங்கங்கிறாங்க. சரி 4 வருஷத்துக்கு முன்னாடியாவது ஜெயிச்சிருக்கேனே நினச்சிக்கிறேன். அது இப்போ சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம், அது வந்து என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து இதெல்லாம் பார்க்காம போயிட்டாலே அதுதான் ஒரு வருத்தம். ஏன்னா எங்கள் அம்மா தான் வந்து எப்படியாவது தீபா வந்துடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தா. அது வந்து கனவுலே முடிஞ்சு போச்சு. இப்போ நான் நல்லா இருக்கிறது எங்கள் அம்மாவோடைய ஆத்மாவோட ஆசீர்வாதம் தான் நான் நினச்சி. எங்கள் அம்மா அது ஒன்று தான். அது தீபாவுக்கு வந்து ரொம்ப காலத்துக்கு அம்மா மேலே ஒரு கோபம் இருந்தது. ஆமாம் இல்லையா? ஆமாம். ஆனால் அம்மா போனதுக்கு பிறகு தான் அம்மா பண்ணது எல்லாமே நல்லதுக்காக தானோ அப்படின்னு தோணுச்சுல. அது வந்து நம்ம இப்போ தான் ஃபீல் பண்ணுறோம்க்கா. அதாவது எங்கள் அம்மா மேலே எனக்கு பயங்கர கோபம் உண்டு. அப்போ வந்து எப்போவும் சண்டை போடுவேன். எனக்கு வந்து நீ பெற்றதே வேஸ்ட்டு, நீ வந்து சரியாக வளர்க்கலை. ஏன்னா இப்போ தெரியுது. இப்போ நான் என் பிள்ளைகளை விட்டுட்டு நான் வேலைக்கு வரேன். இப்போ நான் யோசித்து பார்த்தேன், எங்கள் அம்மா வேலைக்கு போனால் தானே சோறு போட்டிருக்க முடியும். அதுக்காக தானே அம்மா வேலைக்கு போனாங்க. இப்போ நம்ம அம்மாட்ட கோவப்பட்டோம். நான் ஒரு விஷயம் யார்கிட்டையும் சொன்னதில் சொல்கிறேன். உண்மையிலே ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அந்தந்த பருவத்தில் தெரிய வேண்டியது தெரியலைன்னா, அந்த பருவம் எப்போ தெரியுதோ அப்போ தான் அந்த உணர்வு அந்த பிள்ளைக்கு வருது. எங்கள் அம்மா நாங்கள் டூருக்கே போனதில்லை. அப்போது வந்து இந்த குற்றாலத்தில் ஒரு தடவை பள்ளிக்கூடத்தில் அந்த இயேசு கிறிஸ்துவோட மீட்டிங் அங்கே போட்டாங்க. அப்போ வந்து எங்கள் ஸ்கூல்லேருந்து டூர் கூப்பிட்டு போனாங்க. எல்லோரும் டூர் போனால் ஒரு பை வச்சுருப்பாங்க. நான் வந்து ஒரு மூங்கில் கூடைக்குள்ளே 4 ட்ரெஸ்ஸு நானும் என் தங்கச்சி வச்சுட்டு, எங்கள் அம்மா என்ன சொன்னால், ட்ரெஸ்ஸு மட்டும் வெளியில் மாற்றிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல. அம்மா சொன்னதே தெய்வ வாக்கு போல இருக்குது, ட்ரெஸ்ஸு மாற்றக்கூடாது வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் அங்கே 4 நாள் கழித்து இந்த தொடையெல்லாம் புண்ணாயிட்டு ஒன்றுமே தெரியாமல் வளர்த்து கூமுட்டையாக வளர்த்து விட்டுட்டான்ற கோபம் எனக்கு இருக்குது. அது கேட்கும்போது பிள்ளைங்களுக்கு சொல்லணும், ஒரு அம்மானா ஒரு பையன் வந்து எதுக்கு மேலே அப்படி கையை வைக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. அதாவது சொல்கிற விதத்தில் சொல்லணும். அதை எப்படி சொல்லணும் எங்கள் அம்மாவுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. இப்படியே தான் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஆசைக்கா, லவ் பண்ணணும்னு ஆசை. இதை யாரும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அம்மா வந்து கோழி மாதிரி எங்களை அப்படியே அணைச்சி எப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வந்து சாவர வரைக்கும் தங்கச்சின்னே போட்டதே இல்லை. தாலி போட்டிருப்பா, அடுத்த ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணுமோ உடனே அதை விற்றுருவாங்க. கடைசி வரைக்கும் என்னத்தையுமே போடாமல் எங்கள் அம்மா செத்து போனோம். அதனால் எங்கள் அம்மா மாதிரி தெய்வம், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அம்மா தெய்வம், எனக்கு எங்கள் அம்மா மட்டும்தான் தெய்வம். ஏன்னா எங்கள் அம்மா இல்லாத அந்த நாள் வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு நான் தூங்குகிற இடத்துக்கு மேலேயே எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் வீட்டுக்கார் கூட கிண்டல் அடிப்பார். இருக்கிற காலத்தில் போயிட்டு சண்டை போட்டுட்டு வருவேன். நான் கேட்குறேன், அம்மாட்ட சண்டை போடாமல் யார்கிட்ட சண்டை போட முடியும்? இப்போ நம்மளுக்கு மனசில் ஏதோ ஒரு கோவம், இப்போ நீங்கள் இருக்கீங்க, இன்னொருத்தவங்க இருக்காங்க, உங்களை தான் திட்ட முடியும், உங்ககிட்ட தான் கோவத்தை கொட்ட முடியும். அவங்க வந்து யாரும் அவங்ககிட்ட நான் எதுவும் சொல்ல முடியும். அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இருக்கிற காலத்துலலாம் திட்டினேன், இப்போ மட்டும் அம்மான்ற அப்படின்றாங்க. இதுக்கு தான் இப்படி கேள்விகளெல்லாம் கேட்க. நான் கேள்வி கேட்டு 22 நிமிஷம் ஆகுது தீபா.
இதான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கு. 20 நிமிஷத்தில் முடிக்க சொன்னீங்க. அப்போ வந்து நார்மல் கேள்வியை தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் வந்து எத்தனை படம் நடிச்சிங்க அப்படின்னா நான் வந்து 40 படம் நடிச்சேன். அது எனக்கே கணக்கு தெரியும்ல, நான் எதுக்கு அந்த கேள்வியை கேட்கணும்? நம்ம இயல்பாக ஒரு உயிரினம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது தன்மையோடு வாழ்ந்துட்டுருக்கு. அதை நீங்கள் முழுசாக மாற்றிட்டிங்கன்னா அது அந்த இயல்பு தன்மையிலேருந்து மாறிடுச்சுன்னா அது எப்படி நீங்கள் அந்த இயல்புன்னு சொல்லுவீங்க? இப்போ இருக்கிற தீபாவே இல்லை. இப்போ எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் ஓரளவு தெரியும். இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எந்த அர்த்தத்தில் என்கிட்ட பேசுகிறீங்கன்னு கூட ஓரளவு எனக்கு புரியுது. அந்த அளவுக்கு நான் தேறிட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் பேசுகிறேன் இந்த பேசுகிற தோரணையை வச்சு இதுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு இப்போ நம்ம நடிக்க போகிறோம்னா சம்பளம் கொடுக்குற கூட நீங்கள் டிவியில் மட்டும் வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போ ஒன்றும் தெரியாதவள இருந்தேன் அது ஒரு காலத்தில். இப்போ அப்படி கிடையாது. இப்போ என் பிள்ளைகளுக்கு நான் சோறு போடணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும். இப்போ நான் ஓரளவுக்கு தேறிட்டேன். இப்போ நான் 4 பேருக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியுது. ஆனால் சின்ன வயசில் நான் இழந்த விஷயங்களெல்லாம் நான் இப்போ அடைஞ்சிக்கிடுவேன், அவ்வளோதான். சூப்பர் தீபா. அப்போ வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்பொழுது இல்லை, இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்பில் ரொம்ப வலி இருந்தது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? அதுதான்க்கா நான் சொல்கிறேன்ல, என்னுடைய வாழ்க்கையை சில நேரம் நகைச்சுவையாக நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சிரிப்பீங்க. அதே இதை சோகமாக சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அழுவோம், பயங்கரமாக அழுதுருவீங்க. ரெண்டுமே நான் சொல்கிற விதத்தில் இருக்குது. ஆனால் வலின்றது நான் அனுபவித்த வலி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த அக்கா கஷ்டப்பட்டேன்னு சொல்லுது. என்ன கஷ்டம்? ஒருத்தன் வாழ்க்கையே அழிச்சிட்டு என் வாழ்க்கையே பாதி முடிஞ்சு போச்சு. அப்போ நீ என்ன கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் நான் என்னத்தை சொல்கிறது? இப்போ நான் வந்து ஒரு தாய் வயிற்றில் புதுசாக பிறந்து வர முடியுமா? வர முடியாது. அதாவது எனக்கு வந்த கொடுமைகள்லாம் வந்து இப்போது ஒரு சாதாரண ஒரு 4 பிள்ளைகள் விளையாடிட்டு இருப்பாங்க ஸ்கூலில் வந்து விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, என்னை தவிர்த்து வேறு யாரும் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடாதுக்கா. ஒரு கேம் பீரியடில் தான் பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த பீரியடில் கூட நான் முழங்கால் போட்டுட்டு தனியாக நிற்பேன். இனி முழங்கால் போட வச்சுருப்பாங்க. கேட்டால் நீங்கள் தலை சரியாக பின்னலை, இது ஏன் ஷால் இப்படி குத்தி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் போடு. காலையில் பள்ளிக்கூடத்தில் முழங்கால் போட ஆரம்பிப்பேன்க்கா. 4 மணிக்கு பள்ளிக்கூடம் முடியிற வரைக்கும் ஒவ்வொரு பீரியடும் முழங்கால் போடுவேன். எதுக்கு முழங்கால் போடுறேன்னு கேட்டால் எனக்கே தெரியல. இப்போ தான் தெரியுது ஹோம்ஒர்க்கு பண்ணலை அப்படின்னு சொல்லி முழங்கால் போட சொல்கிறாங்க. ஹோம்ஒர்க்குனா என்னன்னு தெரியாது. அப்போ எனக்கு படிச்சுட்டு வர்றது எனக்கு அது படிப்பு ஏறலை. அது இப்போவும் நிறைய பள்ளிக்கூடத்தில் நான் பார்க்குறேன். இந்த இப்போ இருக்கிற பிள்ளைகளுமே கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நிறைய பிள்ளைங்க முடங்குறாங்க. இதுக்கு காரணமே ஒன்று இந்த பொருளாதாரம். இந்த ஆண்டு விழான்னு ஒன்று நடத்துகிறாங்க. நான் கேட்கேன், இப்போ ஒரு அம்மா வந்து 10,000 சம்பளம் வாங்குறாங்க, ஒரு அம்மா வந்து 5,000 சம்பளம் வாங்குறாங்க. அந்த அம்மாவால் இவ்வளோ தான் 500 தான் கொடுக்க முடியும். இன்னொரு அம்மாவால் 1000 கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 கொடுத்து ஒட்டுக்கா எல்லாரும் ஆடணும்னா இந்த பிள்ளைகள் ஏக்கமாக பார்க்காதா? உங்களுக்கு புரியுதாக்கா? அப்போ நான் இப்படி தான் ஒரு ஸ்கூலில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். ஏன்னா ஒரு ஆண்டு விழாவுக்கு என்னை இது பண்ண சொல்லும்போது நான் இதே ட்ரெண்டிங் ஃபாலோ பண்ணி யாருக்கெல்லாம் ஆடுறதுக்கு விருப்பம் இல்லைமா அப்படின்னு கை தூக்கு அப்படின்னு ஒரு 10 பேர் கை தூக்கிட்டாக்கா. அந்த 10 பேரை செலக்ட் பண்ணி நான் போய் நிறுத்தினதுக்கு இவங்க அம்மா காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே என் சின்ன வயசு இது ஞாபகம் வந்துருச்சு. என்னாலே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பெரிய இடத்துல அவங்க முடிவு பண்ணுறது தானே, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறத்துல நான் அந்த ஸ்கூலுக்கு டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறதே போகிறதே நிறுத்திட்டேன். அப்படியே வெளில வந்துட்டேன். காசு இருந்தால் தான் மரியாதை போல இருக்குது. அப்போ அவன் பாதி வேறு கள்ளக்கடத்தில் அது இதுலன்னு போவானா இல்லையா? அப்போ ஆரம்பத்தை விதைக்கிறது யார்? அப்போ சில பிள்ளைகள் என்ன போகும், படித்தாதான் மதிப்பாங்க போல இருக்குது, வேறு எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை போல இருக்குன்னா அது அப்போ ஒரு பிள்ளை ஒரு முடக்கி வைக்க போகிறது யார்? அந்த சமுதாயத்தில். அப்போ இது எதையுமே நீங்கள் பள்ளிக்கூடத்தில் சந்தோஷமாக பிள்ளைங்கிட்ட பேசணும். சில படங்கள்லாம் பார்க்கும்போது இந்த சாட்டைன்னு ஒரு படம், ஐயோ அந்த வாத்தியார் மாதிரி எனக்கு ஒரு வாத்தியார் இல்லையே அப்படின்னு நான் வருத்தப்பட்டிருக்கேன். அந்த வாத்தியம் பாருங்கள், முட்டாள் பிள்ளையில கூட அவ்வளோ இதாக கொண்டு நம்ம உற்சாகப்படுத்துறது. அந்த கை தட்டுதல் இருக்குல்ல குழந்தைகிட்ட, எவ்வளோ நீ 100 மார்க்கில் 2 மார்க் வாங்கிட்டியா, அடுத்த தடவை பாரு இந்த 2 மார்க்கு கூட நீ வாங்க மாட்டேன்னு நினச்சேன், நீ 2 மார்க் வாங்கிட்ட, அப்போ உன்னால் முடியும், நீ அடுத்த தடவை 4 மார்க் வாங்கி காட்டிட்டு பார்க்கலாம், உனக்கு ஒரு பென்சில் ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஒரு டீச்சர் சொன்னால் அந்த பிள்ளை அடுத்த தடவை 4 மார்க் வாங்கலைன்னா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுதான் உற்சாகப்படுத்துறது. அதை இன்றைக்கி யாருமே செய்ய தவறிடுறாங்க. நான் ஞானி மாதிரி பேசக்கூடாது, நாளைக்கு எதையாவது மாட்டிக்கிட்டேன்னா சீபாக்காவாது கொக்காவாது எதுவுமே தப்பு இல்லைக்கா. நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். நான் இந்த அவளும் நானும் அப்படின்னு இந்த ஷோ பற்றி பேசும்பொழுது இல்லை, நானும்ன்றது தீபாவுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அவள் யார்? அது வந்து சப்போர்ட்டுனா என் ஃப்ரெண்டு விஜிதான்னு ஒரு பொண்ணை சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்குள்ளே ரொம்ப தாழ்வு மனப்பான்மை முடங்கி கிடந்த பருவம். அது நிறைய பெண் எங்கள் அக்கா உமா அக்காவாக இருக்கட்டும், கோமுதி அக்காவாக இருக்கட்டும், எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இசைப்பள்ளியில் படிக்கும்போது இருந்தாங்க. நான் இசை கல்லூரிக்கு இங்கே சென்னையில் வந்தப்போ
நான் வந்து நல்ல மோன் ஆக்டிங்லாம் பண்ணுவேன். அப்போ வந்து அதை பார்த்துட்டு ஏன்னா நான் வந்து காலேஜில் ஒரு தடவை ரூமில் ஹாஸ்டலில் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நடிச்சிட்டு இருக்கும்போது எல்லோரும் நான் வேறு ஏதோ சூசைட் பண்ண போகிறேன்னு எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. நான் நடிக்கிறேன்னு அப்போ தான் அவங்களுக்குலாம் தெரியும். அப்போது அவள் தான் என்னை வந்து உற்சாகப்படுத்தி ஃபஸ்ட்டு மெட்டி ஒலி சீரியலில் வந்து இந்த மாதிரி ஆள் தேடி இருக்காங்க நீ போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சது. அப்போ நான் போனேன். போயிட்டு எனக்கு நான் வந்து நடித்து காமிச்சா அவரும் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பு தான் இன்றைக்கி நான் அந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது. அது தாண்டி நான் எனக்கு வாழ்க்கையில் பயங்கர சப்போர்ட் அவள். இப்போ நாங்கள் ரெண்டும் நேரடியாக பார்க்க முடியலன்னா கூட கனடாவில் அவள் இருந்தாலும் எங்கே போனாலும் என்ன அவளை நினச்சிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு நாளுங்களா அடுத்தபடியாக பேச போகிறது எலெக்சிஃபை வழங்கும் அழகியே. தீபாவையே பார்த்து ரசிச்சு தீபா இந்த விஷயம் உங்ககிட்ட ரொம்ப அழகுனா தீபா கிட்ட இருக்கும் அழகு என்ன? கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியலக்கா. தீபா கிட்ட உனக்கு எதுவுமே பிடிக்காதா? எனக்கு தீபா கிட்ட பிடிக்கிறதா தெரியலையேக்கா. தீபா கிட்ட அழகான விஷயம் என்னது? சிரிப்பா. எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இப்போ சிரிப்பு அழகா இருக்குன்னு சொல்றாங்க. சிரிச்சு காட்டுங்க. அப்படி இல்லக்கா, எனக்கு தெரியலக்கா. ஓகே, தீபா ரொம்ப ரசிக்கும் ஒரு அழகான விஷயம் இந்த உலகத்துல அது வந்து காதல் தான். காதல் தான். ஐயோ ஃபுல்லா லவ்வா இருக்கே தீபா. அது அடிச்சிக்கவே முடியாது. லவ்ல இருக்கீங்க. நம்ம பிள்ளைகள் மேல நம்ம அன்பு வைக்கனா கூட ஒரு லவ் வரணும்க்கா. இந்த உலகத்திலே வந்து தாய் காதலுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. கரெக்ட் தான். அதை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா பாசம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது ஒரு காதல் தான். அந்த பிள்ளைகளை நம்ம லவ் பண்றோம். அது வந்து நம்ம செத்தா கூட நம்ம பிள்ளைகளை நம்ம லவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பியூட்டிஃபுல். Time for my next segment. Preeti Varangum, not guarantee. தீபா ஒரு படத்தில் சைன் அப் ஆகி தீபா இந்த கேரக்டரை ப்ளே பண்ணுறாங்கன்னா கேரண்டியாக தீபா இந்த கேரக்டருக்கு இதை கொடுப்பாங்கன்னா தீபா என்ன கேரண்டி கொடுக்குறீங்க? எனக்கு வந்து கொடுத்தா என்ன கேரக்டர் கொடுப்பாங்கன்னா பயங்கர எமோஷ்னலான ஒரு கேரக்டர் அப்படின்றது. ஆனால் அது எனக்குள்ளே இருக்குது. அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. அது வந்து கொடுக்குறாங்க, அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதே மாதிரி தீபாவால் நகைச்சுவையும் பண்ண முடியும். நான் சொன்னேன் ஒரே சோகன்ற ஒரு விஷயத்தை நான் சிரிக்கியும் வைப்பேன், அலையும் வைப்பேன். ரெண்டுமே எனக்கு ஒரு விஷயம் ஒன்று தான். பொதுவாக வந்து இந்த தாசி கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா, இது ஒருத்தவங்க நான் சொன்னேன், அவங்க தவறாக புரிஞ்சிட்டாங்க. அது அப்படி கிடையாது. எனக்கு அது பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நம்ம ஒரு கதாபாத்திரம் பண்ணாதான் என்கிட்ட இருக்கிற வழியை இன்னொருத்தன்ட்டு சொல்ல முடியும். நிறைய பேருக்கு அதுக்கு மாற்று வாழ்க்கை இருக்குன்றதே தெரியல. அப்போது அது தெரியாதனால தான் அவங்க வந்து அந்த தொழிலில் கடந்து கஷ்டப்பட்டு நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒரு கதை நம்ம எடுத்தோம்னா அந்த கதையோட வாழ்க்கையில் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி அதற்கு நிவர்த்தி இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை கொடுத்து அவங்களால ஜெயிக்க முடியுன்றதை நிரூபித்து காட்டணும். ஒரு பெண் வந்து ரொம்ப பாதிக்கப்படுற தொழில் எதுனா இந்த தொழிலை தான் சொல்வேன். ஆனால் அவங்கள தான் வெளியில் கொண்டு வரணும். அவங்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் அந்த தொழிலில் இன்னொன்று இந்த திருநங்கைகள் அவங்கள எப்படி கொண்டு வரணும்னா அவங்களும் எப்படி போகிறது, எங்கே யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் தான் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கதாபாத்திரங்களில் அவங்கள்ட்ட இருக்கிற கஷ்டம் இதை நிறைய படங்களில் வரணும்னு நான் நினைக்கிறேன். வரும்பொழுது தான் நம்ம இதை தப்பு பண்ணுறோமா, இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு 4 பேர் திருந்துவோம். அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குமா, அப்போ வந்து இதை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு இன்றைக்கி நிறைய பேர் செய்கிறாங்க. நிறைய ஹோட்டல்ஸில் அவங்களுக்கு ஒர்க்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம செய்யணும். கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அது காமமாக இருந்தாலும் நான் பிடிச்சி பண்ணுறது வேற. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு யாருனே தெரியாத ஒரு ஆம்பளைட்ட போகிற கொடுமை இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய கொடுமை. அந்த கொடுமையிலேருந்து அந்த பெண்களெல்லாம் வெளியில் கொண்டு வரணும்னு அக்கா ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க தீபா. பிரீத்தி 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 மாதுரி என்ன சொல்ல வராங்கன்னா, பிரீத்தி குக்கர் வாங்க 100 காரணம் இருக்கு. துளி கூட சிந்தாத சிதறாத ஸ்பில் ஸ்பிளாஷ் ஷீல்ட் மாதிரி, டியூரபிள் சிலிக்கா ரிங் மாதிரி. ஆனா அவங்க சொல்ற ஒரே காரணம் பிரீத்தி. கடைசி கேள்வி தீபா. ஒரு 45 வயசுன்ற நீலா 95 வயசு வரைக்கும் இருப்ப. உனக்கு பேரம் பேத்தி வந்து அதுங்க பிள்ளைய பெற்று அதுங்களுக்கு நீ இந்த புது பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்து அப்பவும் இந்த பார்க்கில் ஒரு காதலனோட நீ உட்காந்துருப்ப தீபா. ஓகே, ஆனால் அப்படி பார்க்கில் உட்காந்துட்டு இருக்க தீபா தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எதுவுமே நிரந்தரமானது இல்லை. இப்போ நம்ம
இப்போ ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு சோகம் இருந்தது, இப்போ சந்தோஷம் இருக்குது. மறுபடியும் வரப்போகிற மருமகளை பொறுத்து என் வாழ்க்கை எப்படி வரப்போகிறது எனக்கு தெரியல. ஆனால் நீ எப்போவுமே வந்து கசப்பான அனுபவங்களை தூக்கி போட்டுட்டு இனிப்பான அனுபவங்கள் நிறைய இருக்கும், அதில் ஆசை போடணும்னு நினைக்கிறேன். என் வயசான காலத்தில் சின்ன வயசுலேருந்து என்னை சந்தோஷமாக நான் வச்சுக்கிட்டு அந்த உயிர்களோடு நான் வாழ்ந்த நினைவுகள் தான் என் மனசில். நான் சாவர காலத்தில் கூட அதான் ஓடும். என்ன யார் யார் சந்தோஷமாக என் கையை பிடிக்கும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு என்னென்ன சந்தோஷம் இருந்ததோ அந்த உணர்வுகளை நான் வந்து ஆசை போட்டுக்கிட்டு இருப்பேன். அவ்வளோதான். அப்புறம் என் பிள்ளைகளு வந்து எப்போது சொல்கிற மாதிரி தான் என்னுடைய மூச்சு, என்னுடைய உலகம் எல்லாம் என் பிள்ளைங்க தான். என் பிள்ளைங்க வந்து என்னை வந்து அப்படி பார்த்துப்பாங்கன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தங்க தட்டில் வச்சுருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க, இங்கே ஒருத்தே ராணி மாதிரி நான் உட்காந்து சாப்பிடுவேன். அவ்வளோ. சங்கர் மாமாவை தான் அவனும் பார்த்து பாருவேன், நான் ஏன் பார்த்துக்கணும், அவரே என்னைய பார்த்துக்கிறாரு. அவ்வளோதான். சூப்பர். நெஞ்சில கையில இருக்கிற நரமுடிக்கு கலர் பண்ண முடியாம கஷ்டப்பட்டீங்கல்ல, இனி கவலை இல்ல. விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. டாய்க்கு பாய் சொல்லுங்க, விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. மனமார்ந்த நன்றி. வாவ் லைஃப் உடைய இன்னொரு அழகான சீரீஸ்ல நீங்க இருந்ததுல வாவ் லைஃப்க்கும் ஒப்பற்ற மகிழ்ச்சி. தீபா, எத்தனை ஆசைகள் இருந்தாலும் அது சமையல் கட்டிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அற்புதமான சமையலுக்காக பிரீத்தி பிரஷர் குக்கர் வழங்கும் இந்த கிஃப்ட் ஹேம்பர். எலிக்ஸிஃபை ஸ்கின் ஹேர் அண்ட் ஸ்லிமிங் கிளினிக் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். படக்குள்ள நாவலாம் ஜாலியா இருக்கலாமா? ஸோ தீபா, இது என் பிள்ளைங்களுக்காக ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர். எங்களுடைய டெசர்ட் பார்ட்னர் 48 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து என் பிள்ளைங்க உங்களுக்கு வாயில வந்து பாருங்க. என் பிள்ளைங்க தானே. தீபா, நீங்க ஆசைப்படுற மாதிரி தேசிய விருது வாங்குற அளவுக்கு பெரிய பெரிய திரைப்படங்கள் அமையணும். தொலைக்காட்சியில கூடிய சீக்கிரம் நீங்க டைரக்டர் ஆகணும். உங்களுக்கு நிறைய கதைகள் இருக்கு கையில, எல்லாமே நீ ஆசைப்படுற மாதிரி இருக்கணும். நீ கட் பண்ணி நான் எடுத்து சாப்பிட்றேன். செலிப்ரேஷன் பார்ட்னர் ஐலாண்டோ வழங்கும் இந்த ஹேம்பர் உங்களுக்காக. ஐயோ, சூப்பர் டேஸ்டியா இருக்கு. அம்மாவுக்கு ஒரு விஷயம் நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்கணும்னா அது என்னவாக இருக்கும்? அவங்க இழந்த மரியாதைக்கா. அதுதான் எனக்கு நான் தெரிஞ்சு நான் அதை திருப்பி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி தந்துட்டுருக்கேன். கம்ப்ளீட்டாக ஒரு நாள் நான் வாங்கி தருவேன். உயரம், அது எந்த உயரம்னு எனக்கு சொல்ல தெரியல. எவரெஸ்ட்டை தாண்டி ஒரு உயரம் இருக்குன்னா நீ அங்கே போகணும். பிளாக். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ மற்றும் பிரீத்தி பிரஷர் குக்கர். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் இஃப் இட்ஸ் பிரீத்தி. எலிக்ஸிஃபை ஸ்கின் ஹேர் அண்ட் ஸ்லிமிங் கிளினிக். Election Commission of India. Hair color partner VIP Hair Color Shampoo. Celebration partner iBacco, your ice cream destination. Dessert partner 48 square feet, where your sweet dreams come true.